ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு ஆதாமும் சுண்டெலியும். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அன்பானவர்களே, காடுகளிலே மரம் வெட்டக்கூடிய ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அந்த காடுகளிலே போய் மரங்களை வெட்டும் போது அவன் ஆதாமை திட்டிக் கொண்டே இருப்பான். இந்த ஆதாம் பண்ண இந்த தவறினாலே நான் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது, தினமும் மரம் வெட்ட வேண்டியது இருக்கிறது, ஐயோ இதை கொண்டு சந்தையில விற்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு நான் கஷ்டப்படுகிறேன், இதற்கெல்லாம் இந்த ஆதாம் செய்த தவறுதான் காரணம் என்று ஆதாமை திட்டிக் கொண்டே இருப்பான். அந்த வழியாக ஒரு போதகர் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் தினந்தோறும் கடந்து போவது ஒரு வழக்கம். ஒரு நாளும் அந்த மனிதன் பேசிக்கொண்டே இருப்பதை அவர் கவனித்துக் கொண்டே அவர் ஊழியத்திற்காக கடந்து செல்வார். ஒரு நாள் அந்த மனிதனை அவர் சந்தித்து ஒரு டிஃபன் பாக்ஸ் அதை அவனிடத்திலே கொடுத்தார். நான் திரும்பி வரும்போது நான் கண்டிப்பாக உங்களிடத்தில் இதை பெற்றுக்கொள்ளுகிறேன், இதை பத்திரமாக நீங்கள் வைத்திருந்தால் உங்களுக்கு 100 ரூபாய் பரிசு கொடுக்கிறேன் என்று அந்த போதகர் அவனிடத்திலே சொன்னார். நேரமாக ஆக 100 ரூபாய் பரிசு தருகிறேன் என்று சொல்லுகிறாரே, அப்படி என்று சொன்னால் 100 ரூபாய்க்கும் அதிகமான ஏதோ ஒன்று இந்த டிஃபன் பாக்ஸுக்குள் இருக்கிறது, நாம் அதை திறந்து பார்த்தால் என்ன என்று அவனுக்குள் ஒரு யோசனை வந்தது. அவன் அந்த டிஃபன் பாக்ஸை உள்ளே இருக்கிற சத்தத்தையும் வைத்து ஏதோ ஒன்று இருக்கிறது உள்ளே, அதை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் கொண்டவனாய் அதை திறந்தான். அதிலிருந்து ஒரு சுண்டெலி பட்டென்று குதித்து வெளியே காற்றுக்குள் ஓடிவிட்டது. போதகர் சாயங்கால வேளையில் திரும்பி வந்தார். என் டிஃபன் பாக்ஸை கொடு என்று சொன்னபோது அப்படியே முழித்தான். சொன்னான், ஐயா, நான் அதை திறந்து விட்டேன், அவசரப்பட்டு திறந்து விட்டேன், ஆகையினால் அதிலிருந்த அந்த சுண்டெலி ஓடிவிட்டது. அப்பொழுது அவர் சொன்னார், இதுதான் மனுஷனுடைய இயல்பு, ஆதாம் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டான், நீ தொடர்ந்து ஆதாமை திட்டிக் கொண்டிருக்கிறாயே, இன்றைக்கு நீ என்ன செய்தாய்? இனி மற்றவர்களை மன்னிக்க பழகு, நீ அவர்களுக்கு மன்னித்தால் தேவன் உனக்கு மன்னிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை கூறி அந்த போதகர் தன்னுடைய திருச்சபைக்கு கடந்து போனார். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரி, நாமும் கூட பல நேரங்களில் இவர்கள் சரியில்லை, இவர்கள் பார்வை சரியில்லை, இவர்கள் உடுத்துகிற உடை சரியில்லை, இவர்கள் இது சரியில்லை, அது சரியில்லை என்று சொல்லி நாம் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நாம் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார். இதுவரையிலேயும் மற்றவர்களை மன்னிக்காமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு, ஆண்டவரே, நான் மற்றவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் மற்றவர்களை மன்னித்து ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம்.
எங்களுக்கு விரோதமாய் அறிந்து தீமை செய்தவர்களையும் அறியாமல் தீமை செய்தவர்களையும் இயேசுவே உம்முடைய நாமத்தில் நாங்கள் மன்னிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆவியை, அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் நீங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்களும் பெறும்படி இதை நீங்கள் ஷேர் செய்யும்படி, இதுவரையிலையும் ஷேர் பண்ணாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியா இருப்பீன்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை குறித்த மேலான கருத்துக்கள், ஆலோசனைகள், உங்களுடைய தனிப்பட்ட ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற என்னுடைய தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.